ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நம்ம பனங்காய்க்கு பூ இருக்கும், அந்த பூவை எடுத்து நம்ம வெட்டி அதை நல்லா ருசிச்சு நல்லா சாப்பிட்லாம். போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி எங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் எங்கள் டீமோட. இனி வந்து பார்த்தீங்கன்னா பனம்பூ வேட்டிக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆத்தங்கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் போது கத்தியோடு போயிட்டு இருக்கேன் தமிழ் சொல்லுவேன். பசங்களாம் அதை நிற்கிறானுங்க. இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தங்கரை வேறு லெவலில் இருக்குங்க. வியூஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி தாறு மாதிரி பண்ண போகிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். பசங்களாம் போயிட்டு இருக்காங்க. ரங்கம் போயிட்டு இருக்கான். புறா வேறு பறந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புறா வேட்டி வேறு வரல, இன்னும் போயிட்டுருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கபடி விளையாட்டுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் குளிச்சுட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா வியூ. அவ்வளோ ஒரு அற்புதங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்துங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து குளிச்சுட்டு இருக்கானுங்க. சரி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் போயிட்டுருக்கானுங்க. போய் வெட்டலாம். நாங்கள் புறா கிணறு வந்து அதுக்கு பாருங்கள், வெறும் புறா தாங்க இருக்கோம். புறா கிணறு அங்கே தான் இருக்கும். அது கம்மியாக பாருங்க, தான் புறா வேட்டையாட வருவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப நாளாக புறா வேட்டையாடுறதுனால புறா வந்து பெருக்கி போச்சுங்க. எவ்வளோ பறக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து பனைக்கொட்டை வந்து வேட்டையாடி நல்லா சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கு போதுங்க சாப்பிட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் ஏதோ பனைக்கொட்டை இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் ரங்க. இங்கே அருமையாக இருக்குங்க பனங்கிழங்கு சாப்பிட. தோண்டி சாப்பிட போகிறோம். எடுத்துகிட்டு இருக்கானுங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது போகுது. பனங்கொட்டையிலேருந்து எடுக்கிற பூ, பனம்பூ அருமையாக இருக்கும். இது போகிறாங்க, ரங்கம் போயிட்டுருக்கானுங்க. ஏன்னா இதுவே வந்து நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக எடுக்க வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பனங்கிழங்கு யாருன்னா போட்டிருப்பாங்கள்ல, அதுங்க. வாவ், இது ஃபுல்லாகவே அப்படி தானடா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், எப்பாடி பிரம்மாண்டத்தின் உச்சங்க இது. பாருங்க, இது பாரு, இது காமி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன். இது பனங்கிழங்குங்க, பனங்கிழங்கோடு இணைஞ்சிருக்கும். இது பார்த்தீங்களா? இது வந்து இந்த முனையை தான் வெட்டி சாப்பிடுவோம். இது பனங்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட. இந்த முனை உள்ளதாங்க செமையாக அந்த பூ இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இந்த ஒன்று வெட்டி காமிடா, ஒன்று வெட்டி காமி வரேன் தம்பி. வெட்டுறா ஒன்று. என் தம்பி வெட்டிகிட்டு இருக்கான். ரங்காணி வெட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிகிட்டு இருக்கானுங்க. அருமையாக போயிட்டுருக்கு வீடியோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இயற்கை. எங்கள் ஊரே ஒரு பார்க்குறது செம்மையாக, வெறும் பனை மரமாக ஆறுமோ செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமைங்க, செம்மையாக இருக்குங்க. வெட்டுங்கடா, காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டி காமி போகிறேன் பூவை. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. கத்தி தமிழுக்கு வெட்ட தெரில. இது வந்து பனங்கிழங்கு நோண்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் பிஞ்சுங்க இது. அதை எடுத்து காமிடா, அது பிஞ்சை. டேய் என்ன, இங்கே வந்து ஆற்று மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனம் பூ வெட்ட வந்துட்டு பனங்கிழங்கு வெட்டிகிட்டு இருக்கானுங்க. இது வந்து திருட்டுத்தனமாக வெட்டிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த கரையில் வந்தால் வந்து சண்டை வருவாங்க, அதனால வெட்டிகிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பூரா அரணை இருந்தது. அரணை ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு பாருங்கள், வேறு லெவல் விட்டுருங்க. இது வந்து பனங்கிழங்கு. ஏன்னா ஆற்று மண்ணில் போட்டால் பெருசு அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடலாங்க. மற்றபடி இந்த களிமண் அதில் போட்டால் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. இப்போ ரங்க வெட்ட போகிறாங்க பாருங்கள். இப்படி தாங்க பூ எடுக்க முடியும். வாட்டப்படல வெட்டத்துக்கு பூ இருக்கா? அப்படியே காமி, அழகாக காமி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள். இதாங்க பனம்பூ. நீங்கள் தென்னம்பூ பார்த்துருப்பீங்க, இது பனம்பூங்க. அப்படியே காமிடா. வாவ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், இதை கண்ணா இது சாப்பிட்டு காமி. அப்படியே இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு காமி.
இது எடுத்து சாப்பிடு. இது வந்து தென்னம்பூ மாதிரி, இது பனம்பூங்க. சூப்பராக இருக்கும் பனம்பூ. வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்கா? இனிப்பாக இருக்குது. இப்போ பாருங்க வெங்காயம் கம்மியாக பாருங்க. வா சூப்பருங்க. இதாங்க பனம்பூ. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்கள், என் தம்பி வேறு பனங்காய் நோண்டிகிட்டு இருக்கான். நாங்கள் திருட வந்தோம். பாருங்கள், நல்லா இருக்குடா. பெரிய பெரிய பனங்கிழங்குங்க. பெரிய முத்தனகிழங்கு பாருங்கள், பனங்கிழங்கு கிடச்சி எங்களுக்கு பனம்பூவும் கிடச்சிச்சிங்க. ஆல்ரெடி நாங்கள் பனங்கிழங்கு வேட்டை எடுத்து போடுறோம் உங்களுக்கு. அப்படியே நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் அந்த இடத்துல பானை வச்சு ஆத்தங்கரையில். இது மாதிரி இடத்துல போட்டால் சூப்பராக வளருங்க பனங்கிழங்கு. ஏன்னா அது வந்து ஆற்று மணல் இல்லையா, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. இவ்வளோ வெள்ளையாக தெரியுது. இதுதான் பனம்பூ. ஏன்னா வந்து பனங்கிழங்கு இடத்துல பனம்பூ எடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. என் தம்பி சாப்பிட போகிறான். செம்ம டேஸ்ட். இந்த பனங்கிழங்கு ஓனர் வீடியோவை பார்த்தாருன்னா என்ன ஆகும்னு தெரியல நம்ம நிலைமை. ஆமாம், இவனை தமிழ்ச்சொல்ல பிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பொருள் தான் முக்கியம். இது வந்து திருட்டு கேட்டீங்க. கையாலே நோண்டானுங்க. திருட்டு பணங்க கையாலே நோண்டிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாவீங்களா, இப்போ ரொம்ப ஓவரடி. ஐயோ, திருட்டு தனமாக பிடுங்குறானுங்க. எப்படி பாருங்க. ஐயோ பாருங்களேன், பனங்கிழங்கு ப்ளஸ் பனம்பூ அருமைங்க. ஐயோ பார்த்தீங்களா, ஏன்னா இது வந்து பனங்கிழங்கு. இது மாதிரி தான் வளருங்க. அது பண்ணிக்கலாம். முதிச்சடா. அவள் இது வேலை மொத்தாது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பனங்கிழங்கு நோண்டிட்டு இருக்கானுங்க நான் பசங்க. வெறும் பனங்கிழங்க கண்ணதாசை எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து திருட்டுத்தனமாக நோட்டத்தெல்லாம் இவனுக்கு வந்து பரபரப்பட்டு நோண்டிட்டு இருக்கானுங்க. கண்ணா, அவள் தான் இதுக்கு மேலே வளராது. அவ்வளோதான் வந்துச்சு. செம்மையாக இருக்கும் கழுங்கு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பனங்கிழங்கு வந்து அப்படியே நோண்டுறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா வந்து மற்றபடி களிமண்லாம் வச்சா வேலைக்கு ஆகுதுங்க. தோண்டு போட்டால் பாருங்க தம்பி. எப்படி இந்த மசாலா கொள்ளை விடுவாங்க, எங்கள் ஊரில் மசாலா கொள்ளைன்னு சொல்லி விடுவாங்க. அது மாதிரி வாரிட்டு இருக்கானுங்க திருட்டுத்தனமா. ஓசில் வரத்த இது ஓசி. இப்போ ஆள் வந்துட்டா ஓடுருங்க. நான் விட்டு ஓடுருவேன். இவ்வளோ பிடிச்சி கட்டி போடுறது வாய்ப்பு இருக்குது. நான் ஓடுருவேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இவங்களா கூட வந்து பனங்கிழங்கு எடுக்க போகிறேங்க. வேறு எவ்வளோ இருக்குது போகுது பனங்கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாய் பாதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து பனங்கிழங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து இது ஆற்று மணலுங்க. அதனால் பெருசாக ஆகும். இதுதான் வந்து பனைமரம் ஆகுது. இது பனங்கொட்டை, படம் பழுத்தாக வரும் இல்லையா அந்த கொட்டை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பனங்கிழங்கு ரொம்ப சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆற்று மண்ணாக இருக்குது, ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. மற்றபடி நம்ம களிமண் அது மண்ணாக இருந்தால் எடுக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இதுலேருந்து தான் வெட்ட போகிறோம். கத்தி குறடி. இதை வெட்டினா பூ காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். கண்ணா இருக்குண்ணா. அது கல் எடுத்துருவாங்க. இப்படிதான் வெட்ட போறேன். என்ன வெட்டா இப்படிதான் வெட்டணும். ஐயோ கண்ணா பயமா இருக்கண்ணா. நீ வெட்டி வேட கேமரா திருப்பி அப்படி எட்டுன்னு மொத்தம் தைச்சி போட்டுருவா. அங்கே முன்னாடி இல்லை அதை அஞ்சு போட்டுருவேன் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதை நான் காமிச்சிட்டு வரேன். இதுதாங்க பனம்பூ. பாருங்கள், சின்ன வயசில் வீட்டை வெட்டி தருவார் எங்கள் அப்பா. பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குங்க. கண்ணா என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒய்யோ அப்படியே அவ்வளோ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். கடும்பு இருக்குல்ல, கடும்பு இருக்கும். ஐயோ என்ன மாதிரி இருக்குங்க. சுபை வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ வந்துச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பனங்கிழங்கு வேட்டையாட வந்தோம். பனங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பனங்க பசங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க. திருடி தடவை ரெடி பண்ணி பிரித்து பாருங்க பனங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. கண்ணா இந்த பனங்க இப்போ ஓனர் வந்தால் எப்படி ஓரத்துடா?
இப்படியே ஓட வேண்டியதான். தமிழ்ச்சொல்ல நீ என்ன சொல்கிற? அப்படியே ஓடிடுறேன். இந்த பக்கம் வருவாங்க திருடா, இப்படி ஓடிடலாம் அப்படின்னா. திருடல நீங்கள் தானே திருடனே. ஃப்ரெண்ட்ஸு பாருங்க, அதெல்லாம் ஒன்றே ஆகுது. யாரும் வர மாட்டாங்க. ஆற்றுல போட்டால் யாரும் கேட்க போகிறாங்க. ஆளுக்கு நம்ம உரிமை தானே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தீங்களா? அப்படியே சாரியே வருங்க அதில் செமையா. இயற்கை இப்படி பரிசுங்க இது. ஒரு பனைமரம், அதிகமான ஒரு பனைமரத்தை எல்லா பார்ட்ஸுமே யூஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க பனங்கிழங்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பனம் பூ எல்லாமே இருக்குது. நீங்கள் வேட்டை வந்து வெறித்தனமாக போயிட்டுருங்க. நான் ஒன்றும் திருத்தனமான வேட்டை பண்ணிகிட்ருக்கோம். யாரோ போட்டதில் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆத்தங்கார. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கூட யாரும் கேட்டுருக்கலாம் பக்கத்தில். கேட்டு இந்த வரத்துல கூட வாய்ப்பு இருக்குது. வந்த எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா? சொல்ல எப்படி இருக்குன்னா யாரா அது? செம்மையாக இருக்குங்களா? கட்சி தரி உங்களுக்கு தெரியும், நுங்கு அரசில் இப்படி தான் இருக்கும் பனங்க. பாருங்க பனை மரத்தினுடைய எவ்வளோ அதிசயம் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு மரம் இது செம்ம அதிசயம் இருக்குது. பனை மரத்தில் பனம் பூ, பனங்கிழங்கு, பனம் பழம், பனை மட்டை, பனை மரம், பனை ஓலை எல்லாமே யூஸ் ஆகுங்க. இது நாங்கள் வந்ததும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பனம் பூ இங்கே பாருங்க, பனங்கிழங்கு கிடச்சிச்சு. இதை அப்படியே அவிச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இது வந்து சுகருக்கு நல்லதுன்னுவாங்க. இதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தரோம். எங்கள் ஊரில் வந்து ஒரு நாள் வெட்டி தரேன். வேறு லெவலில் இருக்கும். இப்படியோ வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். என் தம்பி தான் தமிழ்ச்செல்வன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து ரங்கம் வந்து வெட்டி பாருங்க. இது மாதிரி பனம்பூ சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வாங்க, நாங்கள் வெட்டி தரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஜாலியாக நாங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாவ், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. இதுதான் பனம் பூ. சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து பனங்கிழங்கு ப்ளஸ் பனம் பூ. இது என்ன உங்களுக்கு நிறைய இடத்துல காமிச்சிக்க மாட்டாங்க. சூப்பராக இருங்க. இது வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் செமையாக இருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக. இதான் பனம்பூ, வேறு லெவலில் இருக்கா? டேஸ்ட் பண்ணுமா? சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன பசங்க கூட தரலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க சாப்பிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பசங்க தான் தரோம். எங்கள் பக்கத்து ஊர் தான். இப்போ வந்து எல்லாருமே வந்து பனம்பு வெட்ட போகிறாங்க. பனம்பு வெட்டி சாப்பிட போகிறானுங்க. பனம்பு வெட்டி தர போகிறான். வெட்டி கொடுத்து பசங்க எல்லாம் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே சாப்பிட்றீங்களா? ஆ வெட்டுறா எடுத்துட்டாங்க. எப்படிடா இருக்க? எம்மியான டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். இவன் ஆற்றுல குளிச்சுட்டு உடனே பனங்கிழங்கு. இது மாதிரி தாங்க இருக்கும் கிராமத்தில் வாழ்க்கை. வந்து இது மாதிரி ஜாலியாக இருக்கும், குளிப்போம், எல்லாமே கிடைக்கும். சிட்டி மாதிரினா இருக்காது கிராமத்து வாழ்க்கை. எங்கள் ஊர் ஆறு பாருங்கள் எவ்வளோ பெருசு. பக்கத்துலேயே ஆறு தான். எப்படியா இருக்க தம்பியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டா? இது மாதிரி வெட்டி எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாம் இன்றைக்கி சண்டேனால எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து பனம்பூ, பனங்கிழங்கும் இருக்குது. பனம்பூ ப்ளஸ் இது நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் பிரித்து வெறித்தனமாக சாப்பிட்டுட்ருக்கான் பையன். பாருங்கள், இவனும் வெறித்தனமாக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஒரு டீமாக ரவுண்ட் போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓய்யோ அப்படியே கடி எப்படியா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து வேட்டையாட வந்தோம். பார்த்தா பனங்கிழங்கு கச்சிச்சு, பனம் பூவும் கச்சிச்சு. இனி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க எல்லாமே எப்படியா இருந்தது? நல்லா இருந்தா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம். இனி வந்து சண்டே வந்து வெறித்தனமாக போச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ, நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்து இருக்கோம். மறக்காம திருத்தம் சேனல் லைக் பண்ணுங்க.